உங்களை கத்தர் ஆசீர்வதித்து நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையினுடைய பலத்தினாலே கத்தர் உங்களை நிரப்பி அனுப்புவாராக. ஆமென். இப்போ பாருங்க, என்னோடு கூட கத்தர் சொல்லும்படிக்கு ஏவின இந்த 9ஆம் மாதத்தின் துவக்கத்தை சொல்லும்படிக்கு ஏவுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாத்ராம புஸ்தகத்தில் the book of Exodus 34 யாத்ராம புஸ்தகத்தில் கத்தர் மோசேயினுடைய அந்த மோசேயினுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தில் மோசே கத்தர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் அவரை நடத்துகிறதற்கு ஒரு தலைவனாய் கத்தர் ஏற்படுத்தி அநேக சவால்களை சந்தித்து பல நிர்பந்தங்கள், பல முறுமுறுப்புகள், பல விதமான காரியங்களை கடந்து வருகிற கட்டாயத்தின் பேரில் அநேக காரியங்களை கடந்து வந்து இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேக்கு ஒரு ஒரு கேள்வி, ஒரு விதமான ஒரு ஆஜிடேஷன், ஒரு விதமானது அப்படி இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த தருவாயிலே கத்தர் மோசேயை கொண்டு ஆண்டவர் மோசேட்ட பேசுறதை தான் கத்தர் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில், இந்த நாட்கள் உங்கள் அண்டையிலே சொல்லும்படிக்கு ஏவுகிற வார்த்தையாக இருக்கிறது. The book of Exodus chapter 34. ஆமென். அவர் சொல்றாரு 34ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் பேசுறாரு, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். I am making a covenant. Listen to me. If you have your Bibles, you can just turn your Bibles. 115வது பக்கத்துல யாத்ராம் புஸ்தகம் 34:10 வாசிக்கிறோம். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். I am making a covenant. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, you're going to see my comprehensive power and authority. கடந்த மாதங்களே உங்களோடு கூட சொன்னேன், காத்து இருக்காது, மழை இருக்காதால் கத்தர் சூப்பர் நேச்சுரலி காரியங்களை செய்வார். தொடர்ச்சியாய் பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்நாட்களில் உனக்கு நன்மை செய்வேன் என்று கத்தர் சொன்னார் என்று கடந்த மாதத்துக்கு முந்தின மாதத்தில் சொன்னேன். These are days that I am very confident that God in His might is going to do something amazing. He's been doing it and you're going to see astonishing things. வியக்கத்தக்க காரியங்களை நீ பார்க்கத்தக்கதாய் கத்தர் காரியங்களை செய்ய போற அப்படின்னு சொல்றாரு. செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். You will see the action of God. Not only you will see the comprehensive power of God, you will also see how God will be powerful. ஆமென். அதை சொல்றாரு. இதுதான் முக்கியம். இந்த 2 வரியை தான் கர்த்தர் வாக்குத்தத்தமாய் இந்த மாதத்தில் சொன்னாரு. உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. I will be with you and you will experience my greatness. உன்னோடு கூட நான் இருந்து, நல்லா கவனிங்க, என்னோடு இருக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. என்னோடு கூட இருந்து, அல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்து அவர் செய்ய போற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. அதுல ஒரு பேர் என்னன்னா இம்மானுவேல், தேவன் என்னோடு கூட. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார் 9ஆம் அதிகாரத்துல, இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட. அதெல்லாம் வெறும் அந்த பிறப்பின் நாட்களிலே, கிறிஸ்துமஸ் நாட்களில் மாத்திரம் ஏதோ குறிப்பிட்ட சில பெயர்களை சொல்லுகிறது மாத்திரமல்ல, முக்கியமாய் ஆண்டு இந்த நாள்ல இந்த காலையில சொல்றாரு, இந்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்ற promise. See what is promise? An assurance from God. ஒரு வாக்கை இப்ப சொல்றேன், டேய் நீ போடா, நான் உன் கூட வர்றேன். டாடி பயமா இருக்குது, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எனக்கு இது எப்படி நடக்கும் தெரியல, பயப்படாத, நான் உனக்கு காசு அனுப்புறேன். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு மோசேட்டப்பா? after so many things that has happened. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இது 34 அதிகாரத்துல தண்ணீரை கத்தர் சமுத்திரத்தை பிளக்கிறார், சிவந்த சமுத்திரம் பிளக்கப்படுகிறது, தண்ணீரை கத்தர் தருகிறார், காடைகளை தருகிறார், மன்னாவை தருகிறார், அநேக காரியங்களை தரந்துட்டே இருக்கிறாரு. ஆனால் இப்போ ஆனாலும் ஒரு என்ன சொன்ன இல்லையா, ஒரு நிறைவேறாத ஒரு விதமான ஒரு அஜீரணத்தோடு கூட மோசே இருக்கிறதையும், ஜனங்கள் அதை முறுமுறுப்போடு கூட ஒரு சந்தேகத்தோடு கூட, இதுக்கு முன்னால் தான் போயிட்டு கர்த்தரிடத்தில் பெற்ற அந்த 10 கற்பனைகள் பழைய உடைச்சிட்டு இப்ப திரும்ப வாங்கிட்டு வர்றாரு. திரும்ப போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து திரும்ப கற்பனைகளை கொண்டு வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். வாவ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம்
பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட கவனிங்க, கர்த்தர் செய்யற காரியம், மனுஷன் செய்யற காரியம் லிமிட்டேஷன். கர்த்தர் செய்கிற காரியம் அன்லிமிட்டெட். There is an end for every man's action. ஒவ்வொரு மனுஷனுடைய செயல்பாட்டுக்கு ஒரு முடிவு உண்டு. எழுதி கொள்ளுங்க, ஞாபகம் வச்சுங்க, சொல்லுங்க. இதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவு தான், இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனா கர்த்தர் செய்கிற காரியத்திற்கு முடிவே இல்லை. அதனால தான் சொல்றார் பயங்கரமா இருக்கும். இந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது கர்த்தரை தொட்டார். அந்த மாதங்களில் உட்கார்ந்து இந்த மாதத்துக்காய் நான் ஜெபித்து ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரியும் இந்த நாட்களில் நான் ஊரில் இருக்க முடியாது. ஆனா இந்த மாதத்தில் கர்த்தர் என்ன பேச போறீங்க செப்டம்பர் மாதத்துக்காய் என்று சொல்லி நான் உட்கார்ந்து அங்கலாய்த்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றதை தான் ஆண்டவர் தான் என்கிட்ட என் இருதயத்தை நிரப்ப துவங்கினார். ஆண்டவர் சொன்னார், பார்ப்பா, I know what you're going through. I see all the battles that you're facing. நீ போய்கொண்டிருக்கிற சவால்களை அறிந்திருக்கிறேன், அறியாமல் இல்லை. மோசேட்ட சொன்ன மாதிரி தான், மோசே அப்படிதான் சவாலோடு கூட போயிட்டு இருக்கிறார். மோசேட்ட ஆண்டவர் எப்படி சொன்னார், அதே மாதிரி தான் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, அவன் கூட இருக்கிறேன், பயப்படாதே. அதை நீ பார்த்த, அதனால தான் இதுவரையில வந்திருக்கிறாய், உன்னை நடத்தினேன், இனி வருகிற நாட்கள் எப்படி திரும்ப நடத்துவேன். எப்படி நடத்துவார் தெரியுமா கர்த்தர்? எப்படி நடத்துவார் தெரியுமா? ரொம்ப அழகா இருக்குது. என்ன சொல்றாருங்க, நான் இருந்து, கர்த்தர் இருந்து பயங்கரமான காரியங்களை கர்த்தர் செய்து, அல்லேலூயா, கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் நடத்தி கொண்டே இருப்பார். ஆமென். பாருங்க, மோசேயினுடைய காரியத்தை தான், மோசே தான் வருகிற வாரங்களில் தொடர்ச்சியாய் கர்த்தர் கூட இருந்தால் காரியங்கள் எப்படி நடக்கும், கர்த்தர் கூட இருந்தால் நான் எப்படி கூட இருக்கணும், இப்படி சில காரியங்களை கர்த்தர் என்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். நான் தொடர் பிரசங்களாய் ஒரு சத்தியத்தை, நான் ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு மாதத்தின் துவக்கத்தில் எடுக்கும்பொழுது அந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எப்படியாவது அதை பேசுகிறதற்கு கிருபை தருகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்திலே கர்த்தர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளிலே நான் தொடர்ந்து அதை உங்களோடு கூட பேசுகிறேன். ஆனாலும் இதற்கு முன்பாக, see, when God had said this to Moses already had also heard about how God was with his forefathers. அவருடைய முற்பிதாக்களோடு கூட கர்த்தர் எப்படி இருந்து வெற்றியாய் நடத்தினார். அப்போ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா there needs to be some evidence. ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ மோசேக்கு ஏற்கனவே எவிடன்ஸை கேட்டிருக்கிறாரு, கர்த்தர் கூட இருந்து எப்படி வெற்றியாய் நடத்தினார் என்று சொல்லி. நான் 3 மனிதர்களை உங்களுக்கு இந்த காலையிலே சற்று ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வசனங்களை பலமுறை நாம வாசித்திருந்தாலும் இன்றைக்கு இந்த காலையிலும் இந்த 3 மனிதர்களை நான் திரும்ப உங்களுக்கு எப்படியாவது அதை ஞாபகப்படுத்தி, ஆமென், அதுல முக்கியமாக ஒரு 3 காரியங்கள் எப்படியாவது எப்பவுமே அந்த 3 காரியங்களை ஞாபகம் வைத்துக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கும்? முதலாவதாக, எப்பவுமே விசுவாசனுடைய தகப்பனாய், விசுவாசனுடைய ஆதாரமாய் பார்க்கிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து, அல்லேலூயா, பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில தான் அவர் புறப்பட்டார், போகிறார், பல காரியங்களை செய்கிறார், யுத்தங்களை ஜெயிக்கிறார், அநேக காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணி பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு கட்டத்துல ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் என்பதை கூட இருக்கிறவர்கள் பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் செய்கிறார். என்னோடு கூட ஆதியாகமம் புத்தகத்தை, the book of Genesis, first man, I want to speak about Abraham. சுருக்கமாய் ஒரே ஒரு காரியத்தை அதிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 21ஆம் அதிகாரத்தில் the book of Genesis chapter 21 22வது வசனத்தில் சொல்றார், அக்காலத்தில் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாக பீகேலுக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன் கூட கர்த்தர் இருக்கிறார்ப்பா. see, வேற ஒருத்தன் அவரோடு கூட கர்த்தர், அவன் ராஜா. அபிமெலேக்கு சொல்றான், ஆசாரியன் சொல்றான், அவன் யாரும் கூட இருக்கிறா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். உன் வேலை ஸ்தலத்துல பார்ப்பாங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. உன் குடும்பத்துல பார்ப்பாங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய பொருளாதாரத்துல பார்ப்பார்கள், ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நல்ல கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரித்து சொல்லுங்க. மற்றவர்கள் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை பார்ப்பார்கள். அல்லேலூயா. The Lord is with you. Why? ஏன் அதை சொல்லுகிறார் என்றால், this man saw Abraham was a fulfilled man. நிறைவு உள்ளவனாய் அவன் காரியங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறபடினால்தான் அபிமெலேக்கு சொல்றான், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த காலையில உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 1ஆம் தேதி துவக்கத்தை சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்தா உங்க வாழ்க்கையில நிறைவு இருக்கும், அதுக்குள்ள சமாதானம் இருக்கும், அதுக்குள்ள சந்தோஷம் இருக்கும், எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். 24ஆம் அதிகாரத்தில் the book of Genesis chapter 24 1 இப்படி சொல்லுது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்வயதானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு ஆமென். அல்லேலூயா. When the Lord is with me, my life is fulfilled. என் வாழ்க்கை நிறைவுள்ளதா இருக்கும். அப்ப முதலாவதாக கர்த்தர் சொல்றாரு, நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், உன் வாழ்க்கையில ஒரு நிறைவை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தார்னா உன் வாழ்க்கையில நிறைவு இருக்கும். ஆபிரகாமுடைய சரித்திரம் தெரிந்த 90% மேல இல்ல அதுக்கு மேல அதிகமானவங்க தான் இங்க இருக்கிறீங்க. பல முறை நீங்கள் ஆபிரகாமுடைய சரித்திரத்தினுடைய பல பாகங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு இந்த காலையில கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதத்தின் துவக்கத்துல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அப்ப கர்த்தர் என் கூட இருந்தார்னா கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். இந்த மாதத்துல நான் நிறைவு உள்ளவனாய் இருப்பேன். என் வாழ்நாள் எல்லாம் நிறைவு உள்ளவன். I will be a man of fulfillment. நிறைவு உள்ளவனாய் இருப்பேன். சரி, இரண்டாவதாக, எனக்கு சுருக்கமான நேரங்கள் தான் இருக்கிறது, அதனால இந்த 1ஆம் தேதி 6ஆம் அதிகமாக நான் ஸ்ட்ரெச் பண்ண முடியாது. but I'm going to elaborate this in the coming days. வருகிற நாட்கள் அதை தொடர்ந்து நாம பேச கர்த்தர் உதவி செய்வாராக. என்னோட கூட ஆதியாகமம் புத்தகத்தினுடைய 26வது அதிகாரங்களிலே இரண்டாவது அவருடைய மகன் ஈசாக்கு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமென். 3வது வசனத்தை வாசிக்கிறேன், 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். The book of Genesis 26 verses 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இரண்டாவது சொல்றேன், what am I saying? God with you, God with us. தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டு சொல்ற, நான் கூட மாத்திரம் இருக்க மாட்டேன், இருப்பேன், இருக்கும் பொழுது பயங்கரமான காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன் கூட இருக்கும் பொழுது, முதலாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காண்பித்தேன். ஆபிரகாம் கூட இருந்தனால வசனம் அழகா சொல்லுது, எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். He was a man of fulfillment. Here is this man, ஒரு பெரிய பஞ்சத்து நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும் என்று பலர் பேசிக் கொண்டிருப்பது கர்த்தர் எழும்பி பேசுறேன், பயப்படாதப்பா, do not fear, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து, கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருந்து. ஈசாக் சொன்னது போல கர்த்தர் சொல்றார், உன் சூழ்நிலை நடுவில், உன் சவாலின் நடுவில் என்ன நடக்குமோ என்ற கேள்விகள் இருக்கிறது மத்தியில கர்த்தர் இன்னைக்கு தரிசனமாய் அல்ல, நேரடியாய் இந்த வார்த்தையின் மூலமாய் சொல்றார், நான் உன் கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. அப்ப கர்த்தர் கூட இருக்கும் பொழுது 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அதே அதிகாரத்துல அதை மாத்திரம் வாசிக்கிறோம், அந்த தேசத்துல அவன் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அந்த வருஷத்துல அவன் 100 மடங்கு அடைந்தான். அல்லேலூயா. Number 1, I said, when the Lord is with you, you will be a man of fulfillment. The second thing is, the Lord says, when the Lord is with you, you will flourish in everything. எல்லாவற்றிலும் நீ பலுகுவாய், பெருகுவாய், நிறைவுள்ளவனாய் மாத்திரமல்ல, உனக்குள்ள பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார், பல மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொட்டுவார். இங்க 100 மடங்குன்ற உங்களை பார்த்து சொல்ற, 100 மாத்திரம் இல்ல, பல மடங்கு எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மூன்றாவதாக, எனக்கு இந்த சரித்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சதால இந்த வசனத்தை மாத்திரம் மேற்கோள் காட்டி கொண்டிருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார், a man of fulfillment. God was with Isaac. He was a man that flourished in everything. எல்லாவற்றிலும் அவன் செழிப்புள்ளவனாய் தான் வாழ்க்கையில் இருந்தான். கர்த்தரோடு கூட இருக்கிறார், பயங்கர காரியங்களை செய்கிறவனோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட ஆதியாகமம் புத்தகத்தின் 39வது அதிகாரத்தில், the book of Isaiah, ஆதியாகமம், Genesis 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். The Lord was with Joseph. அவன் காரிய சுத்தி உள்ளவனானான், அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அல்லேலூயா. எகிப்து என்ன பண்றான்? எங்க இருக்கிறான்? ஒரு வீட்டில், வேற ஒரு நாட்டில், வேற ஒரு இடத்துல இருக்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் சரி, you might be in some other place, you might be sitting in some other place as you are listening to this in live.
ஒருவேளை எங்கேயோ ஒரு அந்தகாரத்துல, ஒரு அந்தரங்கத்துல, ஒரு பயத்து நடுவில் இருந்து கொண்டிருக்கலாம். நீ எங்க வேணா இரு, ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். மோசேக்கு சொன்னார். மோசேக்கு சும்மா சொல்லல, ஏற்கனவே உங்களுக்கு மூன்றாவது ரெஃபரன்ஸை காண்பிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். You know, when the Lord is with you, I want to use this word, there will be favor in everything. எல்லா இடங்களிலும் உனக்கு தயவை கட்டளையிடுவார். நீ ஃபுல்ஃபில்மெண்டா இருப்ப. You will flourish and there will be favor in everything. Hallelujah. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய தயவை பார்க்க. மனுஷனுடைய தயவு ஒரு லெவலுக்கு, ஆனா கர்த்தருடைய தயவோ, அதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தயவோ நீடிய வாழ்வு. The Lord's favor is everlasting. அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதுதான் சொல்றாரு. இப்ப அவங்க அண்ணன் தம்பி வெறுத்தாங்க, எல்லாம் வெறுத்துட்டாங்க, அப்பா இல்ல உனக்கு அனாதையா இருக்கிற அப்படிலாம் ஆண்டவர் பேசல. ஆண்டவருக்கும் தெரியும் அவன் சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க போயிருக்கிற you are in an alien place, சம்பந்தம் இல்லாத ஒரு ஊர்ல போயிட்டு யாரோ ஒரு வீட்டில் உட்காந்து இருக்கிற, நான் தயவு பாராட்டி இருக்கிறேன், அதனால அங்க இருக்கிற. அது மாத்திரம் இல்ல, என் தயவு பெரியது, உன்னோடு கூட என் தயவு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் மோசேக்கு சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் செய்ய போற காரியங்கள் இந்த மாதத்துல உன் வாழ்நாள்ல ஒரு துவக்கத்தை தரப்போறார். அது பயங்கரமான காரியங்களை 3 மனிதனுடைய வாழ்க்கை காண்பித்தேன். There was fulfillment. ஆபிரகாம் சகல காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஈசாக்கு நூறத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், கர்த்தர் கூட இருந்ததுனால. கைவிடப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்தார். காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான், ஞானவானாய் மாறினான், ஆசீர்வாதமானவனாய் மாறினான். மாத்திரமல்ல, கர்த்தர் கூட இருந்ததினாலே அவன் எல்லாவற்றிலும் ஜெயமுடையவனாய் மாறினான். அல்லேலூயா. ஆனா இந்த 3 மனிதர்களோடு கர்த்தர் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தாங்க? 3 காரியத்தை டக்குன்னு சொல்லிறேன். To bring fulfillment, Abraham was a fervent man. கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தான். அன்னைக்கு கர்த்தர் போனா திரும்பி வளர்க்கிற வர நாட்கள்ல கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருங்க. இரண்டாவது, ஈசா கர்த்தர் சொன்னதை விசுவாசித்தான், தேசத்திற்கு கீழ்ப்படிந்தான், விசுவாசித்தான். He was firm in his faith. மூன்றாவது, யோசேப்பு அந்த தயவை பெறுகிறதற்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கீழ்ப்படிதல், விசுவாசம், உண்மை. இந்த 3 உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையில கர்த்தர் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவருடைய சமூகத்துல, கர்த்தாவே, இந்த நாட்கள்ல பெரிய காரியங்களை செய்கிறவனோடு கூட இருக்கிறீங்க. இந்த மாதத்துல நீ தனிமையா யோசிக்கலாம், எப்படி செய்ய போறனா, இதை யார் எனக்கு உதவி செய்ய போறாங்க? இந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்துல சொல்றேன், என்னோடு கூட கவனிக்கிறவங்க உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. இந்த மாதத்துல ஆண்டவர் உன்னிடத்துல சொல்றாரு, நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் உன் வாழ்க்கையில பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். The Lord says that I will be with you. யாத்திராகமம் 34:10 ஏதோ மோசையோடு சொல்லி அது கம்ப்ளீட் ஆன வார்த்தை இல்ல. கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்டயும் பேசுறாரு, நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார், எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவனாய் மாறினான். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருந்தார், அவன் செழிப்படைந்து நூறத்தனையாய் ஆசீர்வாதங்களை பெறுகிறவனாய் மாறிவிட்டான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருக்கும் பொழுது யோசேப்பு எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறவனாய் மாறினான். இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, I am with you. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. உனக்கு ஞானத்தை தருவேன், உனக்கு செழிப்பை தருவேன், உனக்கு எல்லா கிருபைகளை தருவேன், நான் செய்கிற காரியம் உன் வாழ்க்கையில பயங்கரமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால இந்த மாதத்துல நீங்க பயப்படாதீங்க. You're not alone. The Lord is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறபடினால, நீர் என்னோடு இருப்பதினாலே என்னால வெற்றி தான் ஆண்டவரே. இந்த மாதத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தைரியமாய் நாங்கள் துவங்குறோம். God, we are starting this month with all the confidence. Lord, I am not alone. மோசே துவண்டு போய் பேசி, ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதப்பா,
நான் உங்க கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கிறார். அப்படிதான் ஆண்டவரே, இந்த மாதத்துல எங்களோடு கர்த்தர் இருக்கிறீர். நீங்க செய்ய போற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தீர், ஈசாக்கோடு இருந்தீர், யோசுவாவோடு இருந்தீர், யாக்கோபோடு இருந்தீர், யோசேப்போடு இருந்தீர். மோசே கிட்ட சொல்றீங்க நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்படிதான் இந்த இடத்துல உட்கார்ந்துக்கிற ஒவ்வொருடைய பேரை சொல்றீங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் அநேக அதிசயங்களை அன்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் ஆண்டவரே நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். பயங்கரமான காரியங்களை பார்க்கிறதுக்கு மாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நடத்துதலும் இந்த காலில் இந்த துவக்கத்தில் இருக்கிற உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்தம் தம்முடைய கிருபையினால மூடி அப்படி வருகையில் உங்களை காத்துக்கொண்டே இருப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயதை போல ஆக்கிறவர். ஒடுக்கப்படுகிற எல்லாருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஹேவ் a fantastic September. எல்லாரும் பாடிட்டே போங்க. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையினாலே அளவற்ற தயவினால ஒருவரை வாழ்த்துங்க. என்னால் உங்களுக்கு நின்று பிசிக்கலா நீங்க ஜெபிக்க முடியாது, ஆனா உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்றேன். இந்த முதல் வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென். அதெல்லாம் நல்லா நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷமா என்னோடு கூட பாடிக்கிட்டே ஆமென். வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. சொல்லுங்க. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடிட்டே போங்க. கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர். God bless you. பாடுவேன், கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவேன். கைகளை தட்டி பாடுவேன், ஆடி கொண்டாடுவேன், கர்த்தர் நல்லவர் என்று பாடு